Welcome back to my channel Panjami's Classroom. இந்த வீடியோல நம்ம 10th standard chapter 16 plant and animal hormonesல parathyroid gland பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ parathyroid glandனா என்ன and அது என்ன செக்ரீட் பண்ணுது, அதோட செக்ரீஷன் கம்மியா இருந்ததுன்னா என்ன டிஸ்ஃபங்க்ஷன் வந்து இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி தைராய்டு கிளாண்ட் அதோட டிஸ்ஃபங்க்ஷன் பத்தி டீட்டெயிலா பார்த்திருந்தோம். அந்த வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இந்த லெசனோட பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கு அண்ட் என் கார்ட்லயும் நான் போட்டிருப்பேன். அதுலயும் நீங்க செக் பண்ணிக்கலாம். சரி, பாராதைராய்டு கிளாண்ட் அப்படின்றது நம்ம இந்த டெஃபினேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் பார்க்கலாம். இதுதான் நம்மளோட தைராய்டு கிளாண்ட். இந்த தைராய்டு கிளாண்ட்லேயே தான் இருக்கிறது தான் இந்த பாராதைராய்டு கிளாண்ட். இப்ப வந்து இங்க 2 தைராய்டு கிளாண்ட் இருக்குன்னா 4 சின்ன ஒரு ஓவல் ஷேப் பாடிஸ் வந்து இருக்கும். அது வந்து தைராய்டு லோபோட போஸ்டீரியர் சைடு, அதாவது இந்த ஹிஞ்சஸ்க்கெல்லாம் கிட்ட வந்து இருக்கும். அந்த கிளாண்ட தான் நம்ம பாராதைராய்டு கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு ஓவல் பாடி 1, 2, அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா 3 அண்ட் இது வந்து 4. இந்த 4 சின்னதா இருக்கிற ஓவல் ஷேப் பாடிஸை தான் நம்ம பாராதைராய்டு கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதோட சீஃப் செல்ஸ், அதாவது முக்கியமான செல்ஸ் என்ன அப்படின்னா, இந்த பாராதைராய்டு கிளாண்ட்ல இருக்கிற செல்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாராதார்மோன் அப்படின்ற ஒரு செக்ரீஷன் வந்து பண்றாங்க. ஓகே, பாராதார்மோன் அப்படின்ற இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான 1 மார்க் கொஸ்டின். பாராதைராய்டு கிளாண்ட்ல இருக்கிற சீஃப் செல்ஸ் செக்ரீட் பண்றது பாராதார்மோன். ஓகே, இப்போ இதோட ஃபங்க்ஷனை வந்து பார்க்கலாம். ஏன் பாராதார்மோன் வந்து நம்ம உடம்புக்கு தேவை அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கிற கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் மெட்டபாலிசம் இது எல்லாமே மெயின்டைன் பண்றது பாத்தீங்கன்னா இந்த பாராதார்மோன் தான். நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா போன்ஸ்க்கெல்லாம் கால்சியம், பாஸ்பரஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியமா தேவை. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போன், கிட்னி, இன்டெஸ்டைன் இதுல எல்லாமே பிளட் கால்சியம் லெவலை மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் ஆகும். அதுதான் முக்கியமான ஃபங்க்ஷன் ஃபார் பாராதார்மோன். இம்பார்ட்டன்டான ஒரு 2 மார்க் கொஸ்டின் அண்ட் 1 மார்க்லையும் கேட்கலாம். ஓகே, ஸோ பாராதைராய்டு கிளாண்ட்னா என்ன அண்ட் அதை செக்ரீட் பண்ற பாராதார்மோன் எது, அதோட ஃபங்க்ஷனை நம்ம பார்த்தோம். இப்போ இந்த பாராதைராய்டு கிளாண்டோட டிஸ்ஃபங்க்ஷன், அதாவது இப்போ இது வந்து இதோட ஹார்மோன் செக்ரீஷன் வந்து ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா என்ன நம்ம உடம்புக்கு டிஸ்நார்மாலிட்டிஸ் கிரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பாராதைராய்டு கிளாண்டை வந்து ரிமூவ் பண்ண முடியும். அதாவது தைராய்டெக்டோமி அப்படின்றது தைராய்டை ரிமூவ் பண்ற ப்ராசஸ் தான் தைராய்டெக்டோமி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம தைராய்டு கிளாண்ட்லேயே அட்டாச் ஆயிருக்கிறது தான் இந்த பாராதைராய்டு கிளாண்ட். ஸோ நம்ம தைராய்டை ரிமூவ் பண்ணும்போது அந்த பாராதைராய்டு கிளாண்டுமே என்ன ஆயிடும், ரிமூவல் ஆயிடும். அப்படி ரிமூவல் ஆச்சு அப்படின்னா பாராதார்மோனோட செக்ரீஷன் லெவல் என்ன ஆகும் அப்படின்னா கம்மி ஆகும். ஸோ நம்ம உடம்புல இருக்கிற பிளட் கால்சியம் லெவல் வந்து என்ன ஆகும், கம்மி ஆயிடும். ஸோ அப்படி கம்மி ஆகிறதுனால மசில் ஸ்பாசம், அதை சயின்டிஃபிக்கா எப்படி சொல்லுவாங்கன்னா டெட்டானி அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்புல இருக்கிற ஃபேஸ், லாரிங்ஸ், ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட் இதோட மசில்ஸ் எல்லாமே கான்ட்ராக்டட், அதாவது ரொம்ப சுருங்கி போயிடும். அதான் மசில் ஸ்பாசம். டெக்னிக்கலா வந்து பாத்தீங்கன்னா டெட்டானி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் லிம் மசில்ஸ்ல வந்து பெயின்ஃபுல் கிராம்ஸ் வந்து கிரியேட் ஆகும். லிம் மசில்ஸ் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, அப்பர் லிம், லோவர் லிம் அப்படின்றது இருக்கு. அப்பர் லிம்னா அந்த ஷோல்டர் பார்ட், ஹேண்ட்ல இருக்கிற பார்ட், அதுல இருக்கிற மசில்ஸ். லோவர் லிம் அப்படின்னா ஹிப், தை, லெக், ஃபுட் இது எல்லாமே. ஸோ நம்ம ஹேண்ட் அண்ட் ஃபீட்ல எல்லாமே அந்த கான்ட்ராக்ஷன் நடக்குது இல்லையா? ஸோ அந்த கான்ட்ராக்ஷன் நடக்கிறதுனால ரொம்ப பெயின் வந்து கிரியேட் ஆகும். அதனால தான் லிம் மசில்ஸ்ல வந்து பெயின்ஃபுல் கிராம்ஸ் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து தைராய்டை ரிமூவ் பண்றதுனால பாராதைராய்டு கிளாண்டும் ரிமூவ் ஆகுது. அதனால நமக்கு பாராதார்மோன் டிக்ரீஸ்ட் செக்ரீஷன் கிரியேட் ஆகும். அதனால நடக்கிறது தான் டெட்டானி அண்ட் பெயின்ஃபுல் கிராம்ஸ் இன் லிம் மசில்ஸ். ஸோ இவ்வளோதான் பாராதைராய்டு கிளாண்ட். இந்த பாராதைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்றது 3 மார்க்ல கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அண்ட் 2 மார்க்லயும் கேட்கலாம். ஓகேவா? இது மொத்தமா ஒரு கொஸ்டினாவும் 3 மார்க்ல கேட்கலாம். பாராதைராய்டு கிளாண்ட பத்தி சொல்லுங்க,
ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் parathyroid gland அப்படின்னும் கேட்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம பஞ்சமிஸ் கிளாஸ் ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.